திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு, அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறை திரு தாண்டகம் பாராயணம் செய்ய உள்ளோம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னாக 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதவம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்துள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்களுக்கான துதி. திருச்சிற்றம்பலம். ராஜையா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி. வாழை திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாதூரார் மற்றை, திருமாளிகை தேவ சேர்ந்தனார் கருவூர் எல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கந்தராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருஷோத்தமர் சொரியார் மூலர் மண் திரு ஆலவாயார், ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரம் புலிக்கீர கல்லாடனார், கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி கேட்கிறாரும் சிவநெறியும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், உள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கள் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, பெருங்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் போய் சேர்ந்தாரன்றே. அடுத்து திருக்கதவு திறக்கிறதுக்கான பட்டம்மாள் திருப்பள்ளி எழுச்சி பரமேஸ்வரி தான். ரெண்டுமே 10-10, 10வது பட்டம். வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. வாய் நம. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா.
ஐயா 10வது பாடலுங்களா ஐயா? படிங்க 10வது. 10வது பாடலுங்களா ஐயா? 10வது பாட்டு தாமா. 10வது பாட்டு. சிவாயனம் சிவாயனம். இன்னிசை வீணைய யாழினரொரு பால், இன்னிசை வீணிய யாழினரொரு பால். புவனியில் போய் பெறவாமை. போய் பெறவாமை. ஐயா என்ன பாடு ஐயா? புவனியில் போய் பெறவாமை. ஒரு நிமிஷம். எது வேணாலும் பாடுங்க. நான் விருப்பப்பட்ட பாடல பாடலாம். ஆனா அவன் 10ன்னு சொன்னதுனால. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம். அவன் திருவாய் அவன் திருப்பெய்ரவம் மலரவன் ஆசைப்படமும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 225வது நாளாக 6ஆம் திருமுறையிலே திருத்தாண்டகம் பொதுப்பண் என்று சொல்லி எந்த நேரமும் பாடக்கூடியது. ராகம் அரிகாம்பது என்பார்கள். தலம் திருநல்லூர் காவிரி தென்கரையிலே 20வது தலம், கும்பகோணம் தஞ்சை சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர், அம்பாள் பர்வதநாயகி. இதற்கான பெரிய பாடல் 196. நனைந்தனைய திருவடி. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். வணக்கையா. தாங்கப்பா. நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று உனை திரு தாண்டகத்தால் போற்றிசைத்து புனித அருள் நினைந்துருகி விழுந்தெழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் பெரிதும் பெற்று வந்த வரியோன் போல் மனம் தழைத்தார். பெருமானை நினைந்து உருகினால் அதுதான் நாம் பெற்ற பெரிய தனம் என்று சொல்கிறார். அதனால தனம் பெரிதும் பெற்று வந்தார் என்று சொல்லி பாடிய பாடல் சிற்றம்பலம். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்துருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லோரம் பெருமானார் நல்லவாரே, நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லோரம் பெருமானார் நல்லவாரே. பெருமானுடைய திருவடியை நனைந்தனைய திருவடி என்ற பலவிதமான மரங்களை கொண்டு அந்த சாத்தி அதில் இருக்கிற தேனிலே நினைந்து அதனாலே அது நனைந்து போந்தார். தேன் நிறைந்த மலர்களாலே நனைந்ததாம். அதனால
அது தித்திக்கும் திருவடின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு சிவனேசையா. ஸ்ரீதேவையா வாங்க. ஐயா. பொன்னலத்த நரும் கொன்றை சடை மேல் வைத்தார், ஒளியுரையின் நகல் வைத்தார், புனலும் வைத்தார், மண்ணலத்திரு தோல் மேல் மழுவாள் வைத்தார், பார்க்காதே குழை வைத்தார், மதியம் வைத்தார், மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார், வேழத்தின் உரி வைத்தார், வெண்ணூல் வைத்தார், நன்னலத்த திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரில் பெருமானார் நல்லவாரே, நல்லூரில் பெருமானார் நல்லவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நமக்கு நல்ல நலங்களை தருகிற திருவடி, அதனாலே நன்னலத்த திருவடி என்று சொல்லி அந்த திருவடியை நம் தலைமேல் வைத்தார். வைத்தவர் யாரு? நல்லூரம் பெருமானார் என்கிறார் அப்பர். வாழ்க வாழ்க. தோடேறு மலர்கொன்றை. எத்தனாவது பாட்டையா? 6ஆம் திருமுறையில 14வது பதிகம். திருத்தாண்ட 6ஆம் திருமுறையில 14வது பதிகம். நீ எத்தனாவது பாட்டு படிக்க போறேன்? 16 ஐயா. 14. நன்றி ஐயா. 14. சரி, எடுத்து வச்சுக்கோங்க. நடராஜையா வாங்க. நன்றி சாமி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தோடேறும் மலர் குன்றை சடை மேல் வைத்தார், துன்னொருக்கின் வடம் வைத்தார், துவலை சிந்த. தோடேறும் மலர் குன்றை சடை மேல் வைத்தார், துன்னெருக்கின் வடம் வைத்தார், துவலை சிந்த. பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார், பனிமத்த மலர் வைத்தார், பாம்பும் வைத்தார், சேடேறும் திருநுதன் மேல் நாட்டம் வைத்தார், சிலை வைத்தார், மலை பெற்ற மகளை வைத்தார், நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே, நாடேறும் திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நன்றிங்கய்யா. முதல் பாட்டுல நன்னலத்த திருவடி என்று அது நலம் விளைக்கிறது விடுந்தார். இது நாடேறு திருவடி, நாமெல்லாம் நாடுகின்ற திருவடியாக அதை வைத்திருக்கிறார். அந்த நாடுகின்ற திருவடியை என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மாவா? நான் பாட்டுமா ஐயா? பாடுங்க பாடுங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம். வில்லருள் வருபருவ தோருத்தி பாகம் பொறுத்தாகி, வரிசடை மேலருவி வைத்தார், கல்லுருளி வரிசிலையா வைத்தார், ஊரா கைலாய மலை வைத்தார், கடவுர் வைத்தார், சொல்லுருளி அரணால்வர் கரிய வைத்தார், சுடலை பொடி வைத்தார், துறவி வைத்தார், நல்லருளார் ரிவடியன் ரலை மேல் வைத்தார், நல்லறம் பெருமானார் நல்லவாரே. வாழ்க வாழ்க. நல்லருளால் திருவடியன் தலைமேல் வைத்தார். அருள் என்பது கருணை. பெருமான் கருணையினாலே என்னுடைய திருவடியை என் மேலே வைத்தார் சொல்ற பாட்டு. வாழ்க. வெண்ணெறிய தெரிபுறங்கள் எரிய வைத்தார். 5வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. விண்ணெறியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார்,
வினை தொழுவார்க்கு அற வைத்தார் துறவி வைத்தார். கண்ணெறியால் காமனையும் பொடியா வைத்தார். கடிக்கமலம் மலர் வைத்தார் கையிலை வைத்தார். திண்ணெறியும் தன் புனலும் உடனே வைத்தார். திசை தொழுது மிசையமர திகழ்ந்து வாட்டி. நன்னறிய திருவடி என் தலைமேல் வைத்தார். நெறியும் தன் புனலும் உடனே வைத்தார். திசை தொழுது மிசையமர திகழ்ந்து வாட்டி. நன்னறிய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்னறிய திருவடி என்றால் தேவர்களுக்கெல்லாம் நன்னறியது, அடியார்களுக்கெல்லாம் நன்னுதற்குரியது என்ற வகையில நாமெல்லாம் நெருங்குகிற திருவடியாக அதை வைத்தார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து உற்றுளவு பிடி உலகம். வாங்க பட்டம்மாள் வாங்க. சிவாயனமங்கய்யா. உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார். உயிர் வைத்தார் உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். மற்றமரர் கணம் வைத்தார் அமரர் காணா. மறை வைத்தார் குறைமதியம் வளர வைத்தார். செற்றம் மலியார் அவமோடு காமலோபம். சிரவாத நெறி வைத்தார் துறவி வைத்தார். நற்றவர் சேர் திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. வாய்னம நல்ல தவம் செய்வர்கள் சேர்கின்ற திருவடி நற்றவர் சேர் திருவடியன் தலைமையில் வைத்தார். வாழ்க. அடுத்து மாறும் மலையரண். மாறும் மலை ஐந்தரணம். சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். மாறு மலைந்தார் அரணம் எரிய வைத்தார். மணிமுடி மேல் அற வைத்தார் அணிகொள் மேனி. நீரு மலிந்து எரி ஆடல் நிலவ வைத்தார். நெற்றி மேல் கண் வைத்தார் நிலையம் வைத்தார். ஆரம் அலைந்து அறுத்திரைகள் எரிய வைத்தார். ஆர்வத்தால் அடியமரர் பரவ வைத்தார். நாறுமலர் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லோர் எம்பெருமானார் நல்ல ஆரே. நாறு மலர் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லோர் எம்பெருமானார் நல்ல ஆரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானுடைய திருவடியை நாறு மலர். நாறு என்றால் நாற்றம். என்ன நாற்றம்? நறுநாற்றம்னு சொல்லுவாங்க அதை. வாழ்க வாழ்க. அடுத்து புலங்கள் மிகு மலை மடங்கு. அடியன் படிக்கிறேன். படிங்க. புலங்கள் மிகு மலை கடல்கள் ஞானம் வைத்தார். குருமணி சேர் அற வைத்தார் கோலம் வைத்தார். உளம் கிளரும் அரவத்தின் உச்சி வைத்தார். உண்டருளி விடம் வைத்தார் என் தோல் வைத்தார். நிலம் கிளரும் புனல் கணலுள் அணிலம் வைத்தார். நிமிர் விசும்பின் மிசை வைத்தார் நினைந்தார் இந்நாள். நலம் கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நலன் திகழும் திருவடியன் தலைமேவத்த நமக்கு நல்ல நலங்களை தரக்கூடிய திருவடி. வாழ்க வாழ்க. சென்றருளும் கதிர் இரண்டும். கதிரண்டும் விசும்பில் வைத்தார். திசை பார்த்தும் இரு நிலத்தில் நிறுத்த வைத்தார்.
நின்றருளி அடியமர் வணங்க வைத்தார். நிறைத்தவரும் மறைபொருளும் நிலவ வைத்தார். கொன்றருளி கொடு கூற்றும் நடுங்கி ஓட உரைகள் சேவடி வைத்தார் விடையும் வைத்தார். நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றருளும் திருவடி என்று சொல்லி நமக்கு நன்மைகளை தரக்கூடிய திருவடி என்று போற்றுகிறார். அடுத்து லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா. திருச்சிற்றம்பலம். பாம்புரிந்து மதிகிட ஐயா சரிங்க. பாம்புரிஞ்சி மதி கிடந்து திரைகளேங்க பனி கொன்றை சடை வைத்தார் பணி செய்வாரோனோ ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். அடு சுடலை பொடி வைத்தார் அழகும் வைத்தார். ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார். உமையொரு பால் வைத்தார் உகந்து வானோர். நாம் பரவும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லோர் எம்பெருமானார் நல்லவாறே. நாம் பரவும் திருவடியும் தலைமேல் வைத்தார். நல்லோர் எம்பெருமானார் நல்லவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நாம் பரவும் திருவடி என்று இந்த திருவடிக்காக ஒரு திருத்தாண்டகத்தை பாடினா நம்ம ஏற்கனவே படிச்சோம். அந்த ஆறாவது பதிகம் திருவடி திருத்தாண்டன. அதனால அதன் மூலமாக நாம் பரவுகிற திருவடியாக இது இருக்கிறது. இந்த திருவடியை திருநல்லூரிலே கொண்டு வந்து என்னுடைய தலைமையில் வைத்தார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. புலங்கிளரும் வருதிரைகள். புலங்கிலும் வருதிரைகள் ஏழும் வைத்தார். குருமணி சேர்மலை வைத்தார் மலையை கையால். உலங்கிலர எடுத்தவன் தோல் முடியும் நோல. ஒரு விரலால் வைத்தார் இறைவா என்று. புலம்புதலும் அருளோடு போர்வாலும் வைத்தார். புகழ் வைத்தார் புரிந்தால கொள்ள வைத்தார். நலங்கிலரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானா நல்லவாறே. நலங்கிலரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானா நல்லவாறே. எனக்கு நல்ல நலங்களை தருகிற திருவடியை என்னுடைய தலையிலே வைத்தார் என்று சொல்லி இந்த பாட்டு வந்து நம்முடைய திருவாரூர் சென்னிப்பத்துக்கு இதுவா சொல்லுவாங்க. இது படிக்கும்போது அந்த சென்னிப்பத்தை ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. சரிங்க. வாழ்க வாழ்க. அத என் சென்னி மன்னி சுடருமே என் சென்னி மன்னி மலருமே என்று பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். இவர் என் தலைமேல் வைத்தார் தலைமேல் வைத்தார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கருகாவூர் 15வது பதிகம் திருத்தாண்டகம். பொதுப்பண்ணாக எந்நேரமும் பாடக்கூடியது. ராகம் அரிகாம்போதி. இது காவிரியுடைய தென்கரையிலே 18வது தலமாக கும்பகோணம் ஆவூர் சாலையிலே உள்ளது. பெருமான் வந்து முல்லை வனநாதர், அம்பாள் வந்து கருக்காத்த நாயகி என்ற பெயர். இதற்கான பெரிய புராண பாடல் 198. கருகாவூர் முதலாக 198. கருகாவூர் முதலாக கண்ணுதோன் அமர்ந்தருளும் திருவாவூர் திருப்பாலைத் துறை பிறவும் சென்று இறைஞ்சி பெருகு ஆர்வத்திரு தொண்டு செய்து திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார். திருக்கருகாவூர் முதலாய தலங்களை வழிபட்டு பெருமானுடைய திருவடி நல்லூரிலே அவர் அந்த தலைமையில் சாத்திய திருவடியை மனதிலே இருந்து பிரியாதவாறு அந்த பதிகங்களை எல்லாம் பாடிக்கொண்டு செல்கிறார் என்று போது
அவர் எந்த பதிகம் பாடினாலும் பெருமான் தன்னுடைய தலைமையிலே திருவடி சுட்டிய அந்த எண்ணத்தோடு இந்த பதிகங்களை பாடுகிறார் என்று சேர்க்கிறார் சொல்கிறார். வாழ்க வாழ்க. குருகாம் வைரமாம் கூறும் நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளேதானாம் பருகா அமுதமாம் பாலின் நெய்யாம் பழத்தின் இரதமாம் பாட்டிற்பண்ணாம் ஒருகால் உமையாளோர் பாகமுமாம் உள் நின்ற நாவில் உரையாடியாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. இந்த உலகத்துக்கு கருப்பொருளாக இருந்து நம்முடைய கண்ணுக்குள்ளே அவன் இருக்கிறான். கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. ஆனா பெருமான் நம்முடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். இந்த பதிகம் பூரம் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே என்றே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வித்தாம் முளையாகும். ரெண்டாவது ஸ்ரீதேவி ஐயா வாங்க. ஸ்ரீதேவி வித்தாமூலையாகும் வேதானாம் வேண்டும் பூருவமாம் விரும்பி நின்ற பத்தமடியார்கோர் பாங்கானுமாம் பால் நிறமும் மாம்பரம் ஜோதி தானாம் தொத்தமரகணம் சூழ்ந்து போற்ற தோன்றாதென் உள்ளத்தின் உள்ளே நின்ற கத்தமடியார்க்கு காணா காட்டும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. உள்ளத்தின் உள்ளே நின்ற கத்தாம் என்று சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிறான். ஆனாலும் கண்ணுக்கு வெளிப்படுகிற பொருளாகவும் இருக்கிறான். அவன் உருவமாயிருக்கிறான், அருவமா இருக்கான். அருவமாக சொல்ல ஒளிந்திருக்கிறான், உருவமாக சொல்ல நம்ம கண்ணிலே காட்டுகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மூணாவது பூதத்தானாம். பூத்தானாம் பூவின் நிறத்தானாம். நடராஜையா வாங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூத்தானாம் பூவின் நிறத்தானுமாம் பூக்கோலால் வாசமாய் மன்னி நின்ற கோத்தானாம் கோல்வலையால் கூறனாகும் கொண்ட சமயத்தார் தேவனாகி ஏத்தாதார்க்கென்றும் இடரே துன்பம் ஈவானாம் என் நெஞ்சத்துள்ள நின்றே ஏத்தாதார்க்கென்றும் இடரே துன்பம் ஈவானாம் என் நெஞ்சத்துள்ளே நின்று காத்தானாம் காலன் அடையா வண்ணம் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. காத்தானாம் காலன் அடையா வண்ணம் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. நன்றிங்கய்யா. யார் அவனை நெஞ்சத்துள்ள நினைக்கிறார்களோ அவர்களை காத்து அவர்கள் அந்த காலனை அடையா வண்ணம் காக்கின்ற பெருமான இருக்கிறான். அதனால இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இரவனாம் எல்லி நடமாடியாம். கோபால் சரிதா வாங்க. இரவனாம் எல்லி நடமாடியாம் என் திசைக்கும் தேவனாம் என்னுள்ளானாம் அரவனாம் அல்லலறுப்பானுமாம் ஆகாச மூர்த்தியாம் ஆனேரும் குருவனாங் கூற்றை உதைத்தான் தானா கூறாத வஞ்ச குயலர்க்கென்றும் கரவனாங் காட்சி கொளியா அனுமாங்
கண்ணாங்கரு காவு ரெந்தை தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. யாரு வஞ்சமடைகளோ அவர்களுக்கு அவனுக்கு ஒளிந்திருக்கிறான். அத வஞ்சமனம் இல்லாத தெளிவான மடைகளுக்கு அவன் வெளிப்படையா இருக்கிறான் சொல்ல வகையில கரவனாம் காட்சிக்கு எளியானுமாம். அடியார்களுக்கு எளியா இருக்கிறான். வஞ்ச கோலையருக்கு கரவு நெஞ்சத்தோடு ஒளிந்திருக்கிறான் என்று சொல்ற மாதிரி அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து படைத்தானாம். ஆமா, 5வது பாட்டு. படைதானம் பாறை இடத்தானாகும் பரிசொன்றே அறியாமை நின்றாதானாம் உடைதானம் பொன்னார் புறங்கள் மூன்றும் போல் அழலால் மூட்டி ஒடுக்கி நின்று அடைதானம் சூலம் மழு ஒரு நாகம் அசைத்தானம் ஆண் ஆறு ஒன்று ஊர்ந்தானாகும் கடைத்தானம் கள்ளம் அறுவர் நெஞ்சின் கண்ணாம் கருகாவோர் எந்தைதானே கடைதானம் கள்ளல் அறுவார் நெஞ்சி கண்ணாம் கருகாவோர் எந்தைதானே. கள்ளம் அறியா நெஞ்சில் கடைத்தானாம் என்பது அவன் உள்ளத்திலே நம்ம வெளிப்படுகிறான். கடைதல் என்பது அவனை வெளிப்படுத்தல போய் அந்த அவனுக்கு கள்ளமில்லா நெஞ்சிலே அவன் வெளிப்படுகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மூலனாம் மூர்த்தியாம். தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூலனாம் மூர்த்தியாம் முன்னேதானாம் மூவாத மேனி முக்கண்ணினானாம் சீல நாம் சேர்ந்தார் இடர்கள் தீர்க்கும் செல்வ நாம் செஞ்சுடற்கோர் சோதிதானாம் மால நாம் மங்கையோர் பங்கனாகும் மன்றாடியாம் வானோர் தங்கட்கெல்லாம் காலனை காய்ந்தானாகும் கருகாவூரெந்தைதானே காலனை காய்ந்தானாகும் கருகாவூரெந்தைதானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. காலனாம் காலனை காய்ந்தானாகும் என்று காலம் என்பது அவன் முக்காலத்துக்கு ஒருவன். நேற்றும் இன்றும் நாளையும் உள்ள பெருமானாக இருக்கிறான். அந்த முக்காலத்துக்கு உரிய பெருமான் காலனை காய்ந்து அடியார்களை காக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அரசனாம் அரை சேர் அரவனாம் ஆலத்தானாம். வாழப்பாடி சித்ராவா. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. அரை சேர் அரவனாம் ஆலத்தானாம் ஆதிரை நாளானாம் அண்டவானோர் திரை சேர்த்திருமுடி திங்களானா தீவினை நாசனின் சிந்தையானாம் உரை சேருலகத்தார் உள்ளானுமாம் உமையாளோர் பாகனாம் ஓதவேலி கரை சேர்க்கடல் நஞ்சை உண்டானாகும் கண்ணாங்கருவூரெந்தைதானே கரை சேர்க்கடல் நஞ்சை உண்டானாகும் கண்ணாங்கருவூரெந்தைதானே. நன்றிங்கய்யா. உமையோர் பாகன் என்ற அவன் அந்த கருணை கடலாக இருக்கிறான். அந்த கருணை கடலின் அடையாளமாக அவன் நஞ்சை உண்டான் என்று சொல்கிற பாடல். இந்த பாடல்ல அரை சேர் அரவனாம் அலத்தானாம் ஆதிரை நாளானாம் என்று பெருமானை ஆதிரை நாளானாக வணங்குதல். இருக்கிற நட்சத்திரத்திலே பெரிய நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரம். அது பெருமானுக்குரியது. திரு என்ற அடையாளத்தோடு கூடியது. அந்த ஆதிரை நாளிலே அவனை வழிபட வேண்டும் என்ற வகையில ஆதிரை நாளானாம் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. துடியாம் துடியின் முழக்கம் தானாம். வேலரசி அம்மா வாங்க. வேலரசி அம்மா வாங்க.
சரி. அடுத்து நித்திலாமா வாங்க, நித்திலாமா. சிற்றம்பலம். துடியான் துடியின் முழக்கந்தானான் சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் படிதானம் பாவ மறுப்பனாகும் பால் நீற்ற நாம் பரஞ்சோதிதானாம் கொடியானாம் கூற்றை உதைத்தானாகும் கூறாத வஞ்ச குயலர்க்கென்று கடியானாங்காட்சி கரியானாகும் கண்ணாங்கருக்காவூர் எந்தை தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வஞ்சனை உள்ள உழவருக்கு அவன் கடுமையான இருக்கிறான், ஆனால் வஞ்சமில்லாத அவன் எளியனாக இருக்கிறான் என்பத சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. விட்டுருவம் கிளர்கின்ற சோதியான. சங்கர் ஐயா வாங்க, சங்கர். வாங்க. விட்டுருவம் கிளர்கின்ற சோதியானாம் விட்டுருவம் கிளர்கின்ற சோதியானாம் விண்ணவர்க்கும் அறியாத சூழலானாம் பட்டுருவ மால்யானை தோல்கின்றானாம் பல பலவும் பாணி பயின்றானாம் எட்டுருவ மூர்த்தியாம் என்ன தோளானாம் எண்ணுச்சி மேலானாம் எம்பிரானாம் கட்டுருவம் கடியானை காய்ந்தானாகும் கண்ணா கருக்காவூர் எந்தை தானே கண்ணா கருக்காவூர் எந்தை தானே. திருச்சிற்றம்பலம். கட்டுருவம் கடியானை மிஷின் ஓடுதா? அது ஒரு சத்தமா எரிச்சலா இருக்கு. சங்கரையா பவர்லூம் மில் இருக்கான். மிஷின் சரிங்க, இயந்திரம் சரிங்கய்யா, அது அப்படிதான் இருக்கு. சொல்லுங்கய்யா. பவர்லூம் சத்தம் காலையில அந்த பவர்லூம் சொல்ல உடனே நமக்கு அந்த இந்த ஞாபகம் வரும். மனசு எப்படி அலையுதுன்னா அந்த இதுக்குள்ள அந்த இது அலையுதுல அந்த பாட்டு. திருவாசகத்துல வர அந்த அடைக்கலப்பத்துல ஒரு பாட்டு. என்னுடைய நெஞ்சம் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், அதை ஞாபகப்படுத்துறாரு. அடைக்கலப்பத்துல வந்த பாட்டு. ஐயா சவுண்ட் அதிகமா இருக்காயா? ஆமா, அந்த சத்தம் கேட்டது. அதான் நானு ஹெட்போன் எடுத்துட்டு ஸ்பீக்கர்லயே பாடினேயா, சரியா கேட்கலன்னு சொல்லுவேன். நான் ஸ்பீக்கர்ல பாடினேன். நீங்க மொபைல் போன்லயே ஹெட்போன்ல பாட வைத்தேன் இல்லையா? அது அந்த அந்த பவர் அந்த குழல் எப்படி நான் நடுல போய் பாவுக்கு நடுல போய் வருதோ அதே மாதிரி என்னுடைய உள்ளம் பறந்ததுன்னு அடைக்கலப்பத்த ஒரு பாட்டு. மாவடு வகிரன்ன கண்ணை பங்காரின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் கெடுவேன் உடையாய் அடியேனும் அடைக்கலவன அந்த பாட்டை காலையில இந்த பவர்லூமா ஞாபகத்துங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. அது வேற. கன்றாப்பா அந்த நடுத்தறின்றது அது கம்ப நடுறது. இங்க தறின்றது இந்த குழல் போய் வருது. இது இல்ல, அந்த தறி வேற இந்த தறி வேற. அது இது நடந்த மாடு கட்டுறதுக்காக நடுற கழுக்கு தறின்னு பேரு. அந்த தறி வேற. இந்த தறி துணி நெய்ற தறி. இது அதுதான் அந்த குழல் போய் பாவுக்கு நடுல அந்த குழல் போய் வரும். அதற்கான தறி. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. காலையில ஞாபகப்படுத்தினாரு அந்த சத்தத்தை. நன்றி. 9வது பாட்டு. 10வது பாட்டியா? பொறுத்திருந்த புள்ளூர் வானாகி பொறுத்திருந்த புள்ளூர் வானுளானாகி உள்ளிருந்த குன்னோய்
களைவாண்டானாய் செருத்திருந்த மும்மதில் கண் மூன்றும் வேவ சிலை குனிய தீ மூட்டும் திண்மையானாம் அறுத்திருந்த கையானாம் மந்தர் அல்லி இருந்தானை ஒரு தலையை தெரிய நோக்கி கருத்திருந்த கண்டம் உடையான் போலும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே எந்தை தானே. நன்றி. கருத்திருந்த கண்டம் உடையான் போலும் என்று அவன் கண்டம் தான் கருத்திருந்தார, ஆனால் உள்ளம் வெளுத்திருக்கிறது. அதனால உள்ளம் வெளுத்திருக்கிறதுக்கு அடையாளமாக கள்ளம் கருத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து ஒருத்தானாம் உள்ளார் புறங்கள் முன். செல்வம் செல்வம் அம்மா. ஒருத்தானாம் ஒன்னார் புறங்கள் மூன்றும் ஒல்லழலை மாட்டி உடனே வைத்து இருத்தானாம் என்னான் முடிகள் 10 இசைந்தானாம் இன்னிசைகள் கேட்டானாகும் அறுத்தானாம் அஞ்சும் அடக்கி அங்கே ஆகாய மந்திரமும் ஆனானாகும் கருத்தானாம் காலனை காலால் வீழ கண்ணாம் கருகாவோர் எந்தை தானே கருத்த நாம் காலனை காலால் வீழ கண்ணாம் கருகாவோர் எந்தை தானே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய உள்ளம் இது கண்டம் எப்படி கருத்து இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த காலனுடைய உடம்பு முழுசுமே கருப்பாதான் இருக்கும். ஏன்னா அவன் கருப்பின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த கருத்தானாம் காலனை காலாற் காய்ந்தான் என்று சொல்லி அதை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பதிகம் திரு இடைமருது திருத்தாண்டகம் பொதுப்பண். எந்நேரமும் பாடக்கூடியது அரிகாம்போதி ராகம். காவிரி தென்கரையிலே 30வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் உள்ளது. இங்கே உள்ள பெருமான் மருதவாணர் என்றும் அம்பாள் பெருமுலை நாயகி என்றும் சொல்லுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 192. எரிபுனல் மணிசிதரும் 192. எரிபுனல் பொன்மணி சிதறும் திரை நீர் பொன்னி இடைமருதை சென்றெய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன்தமிழ் பாலை பல மகிழ சாத்தி பொறி அரவம் புனைந்தாரை திருநாகேச்சரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நன் மலர் சோலை பழையார் எய்தி திருச்சத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். காவிரி தென்கரையில உள்ள பல்வேறு தலங்களை வழிபடுகிற போது திரு இடைமருது சென்று அங்குள்ள பெருமானை நோக்கி வன்தமிழ் மாலை சாத்தினார் மகிழச் சாத்தினார் என்று இந்த பதிகத்துக்கு வன்தமிழ் மாலை மகிழச் சாத்தினார் என்று சேர்க்கிறார் பெருமான் அடைமொழி தருகிறார். வாழ்க வாழ்க. சோழப்படை உடையார் தாமே போலும் சுடதிங்கட்கண்ணி உடையார் போலும் மாலை மகிழ்ந்தொரு பால் வைத்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும் மேல்வினைகள் தீர்க்கும் விகிதர் போலும் ஏல கமல் குழலாள் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே ஏல கமல் குழலாள் பாகர் போலும் இடைமருது மேவிய இடங்கொண்டாரே. ஏலக்கமல் குழலார் என்று இங்க ஏலவார் குழலையே ஞாபகம் நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து காரார் கமல் கொன்றை. கணபதி ஐயா வாங்க.
அடுத்தது ஈ சித்ரா. அடியார் பெருமக்கு பாத பூஜையால் சமர்ப்பியாமி நானாவித பரிமாணம் மற்ற சொந்த பத்திர சமர்ப்பியாமி திரௌபதீமாத்யாமி சமர்ப்பி பாத பூஜையால் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க. சித்தபலம் தமிழ் கொன்றை கண்ணி ஓடும் காரணை போதர் போலும் பரவர் பழுவார் போலும் பத்தும் புல்லோடி பந்தர் போலும் வணங்க பழுவார் போலும் திசையனைத்தும் மட்டுமான போலும் இடைமருள் மேவிய குழல்ல போலும் இடைமருள் மேவிய தமிழ் குழலார் என்று பெருமானுடைய பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து அருள் செய்கிறான்கிறே உணர்த்துகிற பாடல். வாழ்க. வேதங்கள் வேள்வி பயந்தார் போல். ஈ சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் அடியான்னு கேட்டுக்கிறேங்க ஐயா, பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸ்ரீதேவி வாங்க. வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் விண்ணுலகு மண்ணுலகும் ஆனார் போலும் பூதங்கராய புராணர் போடும் புகழவலரொழியாய் நின்றார் போலும் பாதம் பரவ படுவார் போலும் பக்தர்களுக்கின்பம் பயந்தார் போலும் ஏதங்களான கடிவார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் வேதமாகி அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்ய வேண்டும் என்பதை நினைவுறுத்துற பாடல். அதான் இதை அப்படியே என்டாஸ் பண்ணியிருப்பார் நம்முடைய மெய்கண்டார் சிவஞான போதத்துல. அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் செடனாம் அங்கு. பெருமானை அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்தால் அவன் அண்டனாகிய தலைவனப்பாம், நாமெல்லாம் சேடனாகி அவனுடைய அடியாராக இருப்போன்னு மெய்கண்டார் சொல்றதுக்கு அடிப்படையா அமைந்து இந்த மாதிரி பாடல்கள். வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் என்று. வாழ்க வாழ்க. அப்படி பயந்த பெருமான் இடைமருது பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து தின்குணத்தார் தேவர் கணங்கள். நடராஜையா வாங்க. சிவபெருமானே நன்றிங்க ஐயா. சிவபெரும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தின்குணத்தார் தேவர் கணங்கள் ஏத்தி திசைவனங்க சேவடியாய் வைத்தார் போலும் தின்குணத்தார் தேவர் கணங்கள் ஏத்தி திசைவனங்க சேவடியை வைத்தார் போலும்
விண்குணத்தார் வேள்வி சிதைய நூறி வியன் கொண்டல் மேற்செல் விகிர்த்தல் போலும் பண்குணத்தார் பாடலோடு ஆடல் போவா பரங்குன்ற மேய பரமர் போலும் என் குணத்தார் என்னாயிரவர் போலும் என் குணத்தார் என்னாயிரவர் போலும் இறைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே. நன்றிங்கய்யா. இங்க தென்குணத்தார், விண்குணத்தார், பண்குணத்தார், எண்குணத்தார் என்று 4 வகையாக காட்டுகிறார். தென்குணத்தார் என்பவர்கள தேவர்கள், அவர்கள் புண்ணியமாகிய அந்த தென்குணம், அந்த திண்மை உடையவர்கள், அவர்கள் புண்ணியத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனால புண்ணியம் செய்து தேவர்கள் ஆனவர்கள், அதனால அவர்கள் திண்மை உடைய அந்த தேவர்கள். விண்குணத்தார் என்பவர்கள் இந்த அரக்கர்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கெடுதலுக்காகவே வேள்வி செய்தார்கள். அதனால அவளை விண்குணத்தார் என்று சொல்லி அந்த வேள்வியை பெருமான் வந்து அழித்தான் என்கிற மாதிரி. அப்புறம் பண்குணத்தார், அடியார் பெருமானுடைய புகழை பண் அமைப்பிலே பாடுகிறார். பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சு என்று பெருமானை பாடுகிறவர்களை பண்குணத்தார் என்று சொல்லி அந்த பன்னிசையிலே பாடுவர் வகை. அவர்களெல்லாம் பண்புமிக்க அடியார்களாக பெருமானை பாடுதல் என்பது ஒரு வகை. பண்ணுன்னா வெறும் இசை மட்டுமல்ல, அவர்களெல்லாம் பண்புடையவர்கள். அதனாலே பண்புடை அடியார்கள் பாடுகின்ற பெருமானாக இருக்கிறான். அப்படி உள்ள பெருமான் எண்குணத்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமான் எண்குணத்தான். நமக்கெல்லாம் 3 குணம் என்றால் பெருமானுக்கு எண்குணம் என்று சொல்லி அந்த குணங்களை அப்படி பாடி காட்டுகிறார். தென்குணத்தார், வெண்குணத்தார், பண்குணத்தார், எண்குணத்தார் வாழ வாழ பூக முளிரெஞ்சு தோலை சோலை சூழ்ந்த. 5வது பாட்டு. தமிழரசி அம்மாவா? திருச்சிட்டம்பலங்கய்யா. ஊக மூகிலுறிஞ்சு சோலை சூழ்ந்த உயர் பொழில் அண்ணாவிலுரைகின்றரும் பாகம் பனி மொழியால் பாங்காராகி படுவெந்தலையிற்பலி கொள்வாரும் மாக மடை மும்மதிலும் மெய்தார் தாமும் மணிபொல் சூழாரூரைகின்றாரும் ஏகம்பமேயாருமெல்லாமாவார் எடைமருது மேவிய ஈசனாரே. நன்றியா. கையிலிருந்து வந்த உமையம்மையார் காஞ்சியிலே வந்து வழிபட்ட பெருமான் ஏகம்ப பெருமான். அந்த ஏகம்ப பெருமான் தான் இங்க இடைமருதுல மகாலிங்க பெருமான் இருக்கிறார் என்ற வகையில சொல்கிற பாட. வாழ்க வாழ்க. 2 6 பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா. 2 6 1 ஆனார் போலும் 6 3 4 ஆனார் போலும் செய்வினைகள் நல்வினைகள் ஆனார் போலும் திசையனைத்துமாய் நிறைந்த செல்வர் போலும் கொய்மலராம் கொன்றை சடையார் போலும் கூத்து ஆடவல்ல குழகர் போலும் எய்ய வந்த காமனையும் காய்ந்தார் போலும் மருது மேவிய ஈசனாரே எய்ய வந்த காமனையும் காய்ந்தார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். 2 6 1 ஆனார் போலும் 6 3 4 ஆனார் போலும்னு கணக்கெல்லாம் சொல்றார். 2 10ன்னா 10 குணமுடையவர்கள் பக்தர்கள் மெய்தானரம்பி விதிர் விதிர்த்து விரையார் கழற்றுன்னு. அப்புறம் 6 1 ஆனார் என்பது பெருமான் 6 ஆதாரங்கள் இருக்கான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகந்த 6 அங்கத்துல இருக்கிறான். அப்புறம் 6 3 18 கணங்களாக அவன் 14 கணங்களாக இருக்கிறான். 4 3 என்பது 4 3 12 வகையான
இந்த சூரியர்களை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால நான் 3 மானார் போலும் சூரியாதியர்கள் 12 என்று சொல்லி அது 12 பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் பெருமான் இருக்கிறான். அதனால எல்லாரும் அவன் தான். அதனால எய்ய வைந்த காமனையும் கைந்தார் போலும் அவன்தான் நம்முடைய ஆசைகளை தீர்த்து அன்பு தரக்கூடிய பெருமான். ஆசை நீக்கி அன்பு திருத்த உதவனை தான் எய்ய வந்த காமனை கைந்தார் போலும் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பிரியாத குணமுடையவர்களுக்கு பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க. பிரியாத குணமுயிர்கட்கு அஞ்சோடஞ்சாய் பிரிவுடைய குணம் பேசி பத்தோடொன்றாய் விரியாத குணமுருகால் 4 என்பார் விரிவீலா குணநாட்டத்தாரே என்பார் தெரிவாய குணமஞ்சும் அஞ்சுமிதை அஞ்சும் பதமஞ்சும் கதியஞ்சும் அஞ்சும் செப்பினாரும் எரியாய தாமரை மேலியங்கினாரும் இடைமருது மேவிய ஈசனாரே. அதுல எரியாய தாமரை மேல் இயங்குமேனி என்று அவன் தாமரை மேல் விற்றிருக்கிறான். அந்த இடைமருத பெம்மான் அவனுக்கு எல்லா விதமான குணம் தெரிவாய குணமஞ்சும் சமிதையஞ்சும் பதமஞ்சும் கதியஞ்சும் செப்பினாருன்னு எல்லாத்தையும் 5 காணுதல் அப்படின்றது நம்முடைய பழைய மரபு. அதனால அதை ஒட்டி அவரை 5 என்று பாடியிருக்கார். ஏன்னா பாட்டை இது அப்படி அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு தோலில் பொலிந்த உடையார் போல். சிற்றம்பலம். தோலின் பொலிந்த உடையார் போலும் சுடர்வாய் அரவசைத்த ஜோதி போலும் ஆலம் ஆமோதாக உண்டார் போலும் அடியார்கட்காரமுதம் ஆனார் போலும் காலனையும் காய்ந்த கடலார் போலும் கைலாயம் தம்மிடமாக கொண்டார் போலும் கைலாயம் தம்மிடமாக கொண்டார் போலும் ஏலம் கமல் குழலால் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே ஏலம் கமல் குழலால் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அவன் கைலாய பெம்மான். அந்த கைலாயத்து உமையம்மை தான் இங்கே ஏலவார் குழலியாக இங்கே வழிபட்டாள். அதனாலே ஏலம் கமல் குழலால் பாகர் போலும் அந்த பெருமான் தான் இடைமருதலும் இருக்கிறான். கைலாயத்தில் இருக்கவன் தான் காஞ்சலும் இருக்கான், காஞ்சலும் தான் இடைமருதலும் இருக்கிறான். அதனால பெருமான் எல்லா இடத்திலும் இருக்காங்க. அடையாளமாக பாடிய பாடல். வாழ்க. பைந்தளர் கொன்றையன் தாரார் போலும். பா செல்வம். படிக்கட்டுங்களா? மீனாட்சி பா செல்வம். ஐயா ஐயா எத்தனாவது திருமுறை ஐயா? என் பேர் தான் லைன்ல வருது. 6ஆம் திருமுறை 16வது பதிவு 9வது பாட்டு. 6, 16 தாண்டகம். ஐயா அவங்க பாடுறாங்க. கடைசியா பாடுறாங்க ஐயா. பொன்னூசல் பாடுறாங்க ஐயா. பாடுங்கம்மா ஐயா. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பைந்தளிர் கொன்றைய தாரார் போலும் படைக்கணல் பாகமுடையார் போலும் அந்தி வாய் வண்ண தழகர் போலும் அணிநீல கண்டன் முடையார் போலும் வந்த வரவும் செலவுமாகி மாறாதென்னுள்ள திருந்தார் போலும் எந்தார் இடத்தீர்க்க வல்லார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே எந்தம் இடத்தீர்க்க வல்லார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
நம்முடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அவர் தான்டார். வந்த வரவும் செலவுமாகி மாறாது என் உள்ளத்து இருந்தார் போலும். அப்ப இங்க வரவு செலவு எது? பெருமானுடைய நினைப்பு வரவு, அவனை மறத்தல் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான் நினைப்பும் மறப்புமாக வரவும் செலவுமாக இருக்கிறான் என்ற வகையில அந்த பெருமான் நம்முடைய இடர்களை எல்லாம் தீர்ப்பான். வாழ்க வாழ்க. கொன்றையம் கூவிள மாலை. கடைசி பாட்டு. சிவாய நம்மையா. வாங்க. பலம். சிவாய நம்மையா. திருச்சிட்டம்பலம். கொன்றையம் கோவில மாலை தன்னை குளிசடை மேல் வைத்துகந்த கொள்கையாரும் நின்ற அனங்கனை நீரா நோக்கி நெருப்புருவமாய் நின்ற நிமலனாரும் அண்டரவரக்கண் அலறி வீழ அறுவரையை காலால் அழுத்தினாரும் என்று மிடு பிச்சையை ஏற்று முன்பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே என்று விடு பிச்சையை ஏற்று உண்பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிட்டம்பலம். எவ்வாறு நம்மைய ராவணனுடைய அந்த இதை தலையிலே காலால் அழுத்தினான். எதற்காக? ஆணவத்தை அடக்குவதற்காக. அதனாலே அவன் என்றும் விடுவிச்ச ஏற்பார். ஆனா பிரம்ம கபாலத்திலும் அவன் யான் என்ற செருக்கைத்தான் பிச்சையாக ஏற்கிறான். அப்படி உள்ள பெருமான் இடைமருதில் இருக்கிறான் என்று சொல்லிய பாடல் சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பொன்னூசல் திருக்கதை அடைப்பித்தல் வாழ்த்து. திருப்பொன்னூசல் செல்வம். ஒரு நிமிஷம் ஐயா. ஒரு நிமிஷம். இன்னைக்கு யாராவது ஒரு பாடல் கூட பாடாதவங்க யாராவது இருந்தா அந்த கடைசி பாட்டு இன்னொரு தடவை பாட சொல்லிடலாங்க. யாரோ ஒரு அம்மா வந்து நான் பாடுறேன்னு சொன்னாங்க. யாரு தெரியல. பத்மாவதி அம்மா. பத்மாவதி அம்மா கடைசி பாட்டு படிக்கிறீங்களா? 10வது பாட்டு. கொன்றையம் கூவி 6-16-10 படிக்கிறேன் ஐயா. சிவாய நம்மையா. கொண்டையாம் கோவில மாலை தன்னை குளிச்சடை மேல் வைத்துகந்த கொள்கை யாரோ நின்றனங்களை நீரா நோக்கி நெருப்புருவமாய் நின்ற நிமலனாரோ அண்டவ அரக்க நலரி வீழ அறுவரையை காலால் அழுத்தினாரோ என்றும் இடும்பிச்சை என்று உண்பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே என்றும் இடும்பிச்சை என்று உண்ணும் இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். என்றும் இடுபிச்சை ஏற்று உண்பாரும். நாம் இடுகிற பிச்சை அவன் ஏற்று உண்கிறான். என்ன பிச்சை? ஆணவம் எனது என்ற செருக்கை நாம் பிச்சையாகிட அதை அவன் என்ன பண்றான்? ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆணவத்தை அடைக்க நமக்கு அருள் செய்கிறான். அவன் என்றும் இடுபிச்சை ஏற்று உண்பாரும். வேற என்ன படிக்காத இருக்காங்களா? படிக்கலையா? படிக்கட்டுங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம் படிக்கிறேங்கய்யா. கொன்றையங்கோவில மாலை தன்னை குளிர்சடை மேல் வைத்துகந்த கொள்கை யாரும் நின்ற நங்கனை நீரான் நோக்கி நெருப்புருவமாய் நின்ற நிமலனாரும் அன்றங்காரங்க நாளறிவில அறுவரையை காலால் உளுத்தினாரும் என்றும் ஏடும் பிச்சை என்னூர் பாரும் ஏற்றும் பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அதாவது முடி சார்ந்த மன்னரும் கடைசியில பிடிசாம்பராவர் என்ற வகையில அந்த நின்ற அனங்கனை நீரா நோக்கி நெருப்புருவாய் நின்ற நிமலர் என்று சொல்லுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க.
முடிச்சலாம் ஐயா. வேற என்ன இருக்காங்க? அவ்வளவுதான் ஐயா. பொன்னூசில் வந்தம்மா மீனாட்சி பா செல்வம் படிங்கம்மா. 10வது பக்கம் படிங்க. படைப்பித்தல் வாழ்த்து. ஐயா எத்தனாவதுங்க ஐயா? ஐயா 8வது படிக்கிட்டீங்களா ஐயா? 10வது பாட்டு படிங்க. 10ங்களா ஐயா? இதுல 8 வரைக்கும் தான் ஐயா இருக்கு. 9 தெங்கு உழவு சோலை 9. கடைசி பாட்டுமா? ஐயா சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. தெங்கு உழவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திடு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவும் கோதையும் தானும் பணிந்து கொண்ட கொங்கு உலவு கொன்றை சடையான் குலம் பரவி பொங்கு உலவும் பூமுலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நம்ம நன்றி ஐயா. பரிகனா 10 தான் இருக்கணும். ஆனா இந்த பாட்டுல இந்த பொன்னூசல 9 பாட்டு தாங்குது. அதனால இந்த திருவாசகத்துல நவமணி பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடைப்பதற்கான பாடம் சரஸ்வதி அம்மா படிங்க. திருக்கதம் அடைக்க சரஸ்வதி அம்மா. 5வது பாட்டு விடுமின் வெகுளை வேட்கை. சரஸ்வதி அம்மா இல்லையா? அடுத்தது யாரு படி? நான் படிக்கிறேன். சரிதா, கோபால் சரிதா. கோபால் சரிதா படி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தே உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன் நாள்வான் புகழ்களையே புழங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. விடுமின் வெகுளி வேட்கை நோய் என்று சொல்லி ஆசையும் கோபமும் நோய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார் மணிவாசகர் பெருமான். அந்த நோய், அந்த 2 நோயும் தீர்ந்தா நான் விடுதலை பெறலாம் அப்படின்னு. வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவையா படிச்சிருங்கயா. வாழ்த்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவு இலை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்க தன் புனல் வெந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் பயற்பழனத்து அணியாரூரானை மரக்கலுமாமே நன்மை பெருகல் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருத்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். பத்மாவதி அம்மா பாட வராங்களா இருக்கியா? வான்மிகில் வளாது பெய்க பாட. சிவாய நம ஐயா.
பாட்டுங்களா? வான்முகில் பாருங்க. வழாம் செய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கம் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மென்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகவெல்லாம். பூமேன் கோதை உமை ஒரு பாகன் ஓமம் செய்தும் உணரு மீன்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பத்துறை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். தானத்தில் சிறந்ததான் நிதானம். பாட்டை நிதானம் படிக்கலாம், மெதுவா படிக்கலாம், அவ்வளவு அவசரமா படிக்கணும். ஐயா வெளியே போயிட்டு வந்த ஐயா, படப்படா படிக்கக்கூடாது, நிதானமா படிக்கணும். வந்து ஐயா சிவசிவான். ஆமாய்யா ஆமாய்யா, வெளியே போயிட்டு ஓடியாந்து உணரவின் ஓமத்தை வேகமா செய்யக்கூடாது, ஓமத்தை நிதானமா தான் செய்யணும். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்து உணருமின் உள்ளத்தால் காமற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம்பினை. பெருமானுடைய திருநாமாகிய அந்த நமச்சிவாயத்தை ஏத்துதல், அதை நிதானமா செய்யணும். வாழ்க வாழ்க. இன்னொரு படிச்சுட்டுங்களா நிதானமா? படிங்க. பூமென் கோதை உமை ஒரு பாகனை ஓமம் செய்து உணரு மீன்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பந்துரை காமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். இதுதான் நிதானம். அது வேகம் கெடுத்தாட்ட பாட்டு. வாழ்க. நன்றி நன்றி. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா வான்மீகில் பாடிடலையா இந்த பாடல்? சங்கரையா என்ன பண்ணாரு, அந்த பவர்ல மோசையை கேட்டு பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம்னு நம்மளோட உள்ள எப்படி பறக்குதுன்னு சொல்றாரு. பாவுக்கு நடுவுல அந்த குழல் எப்படி பவர்லூம்ல அந்த மாதிரி அந்த பவர்லூம் இந்த திருவாசக பாட்டு ஞாபகம், அதை ஞாபகப்படுத்துங்க. நன்றி நன்றி. வான்மீகில் பாட்டாங்களா? சரிங்க சரிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இதுகாரும் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறையான திரு தாண்டகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்ற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலை சிந்திப்போமாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்துல இந்த குவளை கண்ணி கூரன் காண்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி தேவாரத்துல ஒரு சொல்லு இருக்குன்னு சொல்லி எங்க ஐயா சொல்லுவார். உமை பாகமாகத்து அனைத்தாய் போற்றி ஊழியரான ஒருவா போற்றி. அது தேவாரத்துல திருவாசகத்துல இருக்குது. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க ஐயா. சொன்னோட ஞாபகம் வச்சு வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. விடை பெறலாங்க ஐயா. விடை